இப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அப்போ இந்தியாங்கிறது கிடையாது. இந்தியாங்கிற பேர் இல்லை. எல்லாமே சிறு சிறு நாடுகளாக இருந்தது. அதன் பிறகு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடும்போது தான் இந்தியர்களாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்தியர் என்கிற ஒரு உணர்வோடு அவர்கள் போராடினார்கள். இந்தியாங்கிறது அப்போ தான் உருவாச்சு. ஆங்கிலேயருக்கு எதிராக போராடும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே சின்ன சின்ன சமஸ்தானங்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேரும்போது தான், ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்போது இங்கே இந்தியாங்கிற ஒரு நாடு கிடையாது. இங்கே இந்தியாங்கிற நாடு, இங்கே எல்லாருமே சின்ன சின்ன நாடுகளாக இருந்தாங்க, சின்ன சின்ன சமஸ்தானங்களாக இருந்தாங்க. அப்போது எல்லாருமே அடிமைப்படுத்தினால எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் பொழுது ஆங்கிலேயர்கள் இவர்கள் எல்லாரையும் குறிக்கின்ற ஒரு பெயராக ஒரு இந்தியாங்கிற பெயர் வச்சார். இவங்க எல்லாத்தையும் குறிக்கின்ற ஒரு இவங்க எல்லாத்தையும் அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பெயர் தேவை. அதனால் ஒவ்வொருத்தரையும் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அதனால் இவர்கள் எல்லாரையுமே நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியான்னு வச்சுருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க இந்தியாவை அடிமைப்படுத்திய போது 2 லட்சம் பேர் தான் அவங்க கோடிக்கணக்கான பேர். இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை ஒரு 2 லட்சம் பேர் தான். ஆனால் இந்தியர்கள் அப்போ 36 கோடிக்கிட்டே இருந்தாங்க. 30 கோடி 25 கோடி இருந்தாங்க. ஆனால் இங்கே ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டில் தான் அதிகமாக இருந்தாங்க. இங்கே இந்தியாவுக்கு இந்தியர்களை அடிமைப்படுத்தும் போது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் இங்கே கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான 20 கோடிக்கு மேலே உள்ள இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்க. ஒரு 2 லட்சம் பேர் தான் 30 கோடி பேர் உள்ள இந்த இந்தியர்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். என்ன காரணம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களிடம் ஒற்றுமை இருந்தது, ஆனால் இந்தியர்களிடம் ஒற்றுமை இல்லை. அதுதான் காரணம். இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? ஆங்கிலேயர்களிடம் ஒற்றுமை இருந்தது. அவர்கள் குறைந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இந்தியர்கள் நிறைய கோடிக்கணக்கில் பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் அவர்களிடம் ஒற்றுமை இல்லை, வேற்றுமை இருந்தது. அதனால தான் ஆங்கிலேயர்களால் இந்தியர்களை எளிதாக அடிமைப்படுத்த முடிஞ்சது. அதே நேரத்தில் பல கோடி கணக்கில் இருக்கிற இந்தியர்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆட்கள் பத்தலை. அதனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியர்களை வச்சே இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்க. ஆங்கிலேயர்களிடம் அப்போ சம்பளம் வாங்கின அத்தனை பேருமே யார்? கண்டிப்பாக ஆங்கிலேயர்களுடைய ஆதரவாளர் தான். ஆங்கிலேயர்கள் ஒரு அரசாங்க நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அதில் இந்தியர்களை பணிக்கு அமர்த்தி இந்த அடிமைத்தனத்தை நிர்வகித்தார்கள். இந்தியர்களை வேலைக்கு வச்சு அடிமைத்தனத்தை நிர்வகித்தார்கள். அப்படின்னா அந்த ஆங்கிலேய அடிமைத்தனத்துக்கு அவர்களிடம் வேலை பார்த்த இந்தியர்களும் உதவியாக இருந்தார்கள் என்பதுதான் அதன் பொருள். அப்போ இந்தியர்களை வச்சு தான் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். ஏன்னா இந்தியர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க, அவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு ஆங்கிலேயர்களிடம் ஆட்கள் இல்லை. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை அடிமைப்படுத்த இந்தியர்களே வேலைக்கு அமர்த்தினார்கள். அடிமைப்படுத்துறதுனா போலீஸாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்கள் கிடையாது. அங்கே இந்தியர்களும் வேலை பார்த்தாங்க, நிறைய பேர் இந்தியர்கள் வேலை பார்த்தாங்க. அது மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கும்போது இங்கே இருக்கிற இராணுவம் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இருந்திருக்கும். அதுலேயும் ஆங்கிலேய இராணுவத்தில் இந்தியர்கள் வேலை பார்த்தாங்க. ஆங்கிலேய நிர்வாகம் அதாவது ஒரு நிர்வாகம்னு வரும்போது ஒரு மதராஸ் அப்படி சென்னை இதெல்லாம் சென்னை மாகாண தலைவர் முதலமைச்சர் அப்படின்லாம் அவங்க நிர்வாகமாக வச்சுட்டு இருந்தாங்களா அப்போவே. அதில் எல்லாருமே இந்த ஆங்கிலேய ஆதரவோடு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு கொஞ்சம் பேர் தான் கோடிக்கணக்கான இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள். கொஞ்சம் ஆங்கிலேயர்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் தான் பல கோடிக்கணக்கான இந்தியர்களை அடிமைப்படுத்தியதுக்கு காரணம் ஆங்கிலேயரிடம் உள்ள ஒற்றுமை. இந்தியரிடம் ஒற்றுமை இல்லை. அப்போது ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முக தோற்றத்தில் ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வெள்ளை நிறத்தில் இருக்காங்க, ஆனால் இந்தியர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறார். அதனால் அவங்க ஒன்றுபடவில்லை. இந்தியான்னு நம்ம சொன்னாலும் இவர்கள் அனைவரும் ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய இங்கே வேற்றுமைகள் இருந்தது. சாதி ரீதியாக வேற்றுமை இருந்திருக்கலாம், அப்புறம் நிற வேற்றுமை இங்கே இருந்துச்சு, அதனால் ஒன்றுபடவில்லை. சரி, அது இருக்கட்டும். அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தியதற்கு ஆங்கிலேயர்கள் மிகவும் கொஞ்சமாக இருந்தால் கூட அவங்க ஒற்றுமையாக இருந்தது தான் காரணம்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ பார்ப்பனர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பகுதியில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தினார்கள்.
அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா பார்ப்பனர்களிடம் உள்ள ஒற்றுமை தான், நம்மிடம் உள்ள வேற்றுமை தான் நம்மளை வேறுபடுத்தி விட்டு அவர்கள் ஒன்றுபட்டார்கள். ஒற்றுமையாக இருந்தார்கள். நம்மளை வேறுபடுத்திட்டு நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படாமல் செய்துவிட்டு பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒற்றுமையாக இருந்துட்டாங்க. அவங்க ஒற்றுமையாக இருந்து அதன் மூலம்தான் எளிதாக இந்திய மக்களை இந்த பகுதியில் உள்ள மக்களை இந்திய பகுதியில் உள்ள மக்களை எளிதாக அடிமைப்படுத்தி விட்டார்கள். அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியதற்கும் என்ன காரணம், நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை என்பது தான் காரணம். அது மாதிரி இப்போ பார்ப்பனர்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் நம்மளை அடிமைப்படுத்தியதற்கும் அந்த பார்ப்பனர்களிடம் உள்ள ஒற்றுமையும் நம்மிடம் உள்ள வேற்றுமையும் தான் காரணம். நம்மிடம் உள்ள வேற்றுமையை பயன்படுத்தி அவர்கள் ஒன்றுபட்டு நம்மை அடிமைப்படுத்தினார்கள் என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்ப்பனர்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள் அப்படின்னா, அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அந்த வகையில் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. சில வட மாநிலங்களில் சில பார்ப்பனர்கள் சில பகுதிகளில் சில மாநிலங்களில் வாழ்ந்த பார்ப்பனர்கள் மாமிசம் சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் பார்ப்பனர்களிடம் ஒரு ஒற்றுமை இருந்தது. பழக்க வழக்கங்களில் எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த ஒற்றுமையால் தான் அவர்கள் ரொம்ப கொஞ்சமாக இருந்து கூட இந்த மாதிரி கோடிக்கணக்கான இந்தியர்களை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவங்கள ஏமாற்றி அவர்களால் வாழ முடிந்தது. மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தி சடங்குகள் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. எப்படி அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா, தோற்றத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க. பார்ப்பனர்கள் அனைவரும் தோற்றத்தில் ஒற்றுமையாக, ஏதாவது முடியை வலிச்சுக்கிறது, குடுமி போட்டுக்கிறது, பூணூல் அணிந்து கொள்வது, அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரி தான். யாருமே விவசாயம் பார்க்குறது கிடையாது. அப்புறம் யாருமே மாமிசம் சாப்பிட்றது கிடையாது. இப்படி ஒரு ஒற்றுமை, அவர்களிடம் ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஒற்றுமை, தோற்றத்தில் ஒற்றுமை. இப்படி இதனால்தான் மது அருந்தினார்களா இல்லையா என்பது பற்றி தெரியவில்லை. பெரும்பாலும் மது அருந்தவில்லை என்பது தான் எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். அதுமாதிரி மாமிசம் சாப்பிட்றது கிடையாது, மீன் சாப்பிட்றது கிடையாது, முட்டை சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பெரும்பாலும் இது மாதிரியான ஒற்றுமைகள் தான். அதன் மூலம் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து கோடிக்கணக்கான இந்தியர்களை முட்டாளாக்கி கொண்டிருந்தார்கள். கோடிக்கணக்கான இந்தியர்களை ஒன்றுபடாமல் செய்து அவர்கள் மூட நம்பிக்கையால் தங்களுடைய ஒரு பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் பார்ப்பனர்களின் பலம்ங்கிறது என்னென்னா அவருடைய ஒற்றுமை தான். நிறைய தோற்றத்தில் குடுமி வச்சுக்கிறது, அல்லது பொம்பளைங்கன்னா மடிசார் போட்டுக்கிறது. அப்புறம் அவர்கள் செய்கிற தொழில் பாருங்கள், விவசாயமே பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரே தொழில் தான். இந்த கோயில் சமய சடங்கு இப்படி ஒரே மாதிரியாக வாழ்வது அதுதான் அவருடைய ஒற்றுமைக்கு. அந்த ஒற்றுமை தான் அவருடைய பலம், பார்ப்பனர்களின் பலம். ஒருவேளை அவங்க இப்போ பார்ப்பனர் அல்லாதவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் தண்ணி அடிப்பார், ஒருத்தர் மாமிசம் சாப்பிடுவார், ஒருத்தர் ஏதோ ஒரு தொழில், ஏதாவது ஒரே தொழில் பார்க்குறது கிடையாது, வெவ்வேறு தொழில் பார்க்குறாங்க. ஒருத்தர் கொல்லராக இருப்பார், ஒருத்தர் தச்சராக இருப்பார், ஒருத்தர் விவசாயம் பார்ப்பார். இப்படி பல தொழில்கள் பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு வகையில் இங்கே வேற்றுமைகள் இருக்கிறது. ஆனால் இப்போ பார்ப்பனர்களிடம் ஒரு ஒற்றுமை நிலவுகிறது. அவர்கள் செய்கிற தொழில், அப்புறம் அவர்களுடைய தோற்றம், குடுமி வச்சுக்கிறது, பூணூல் போட்டுக்கிறது, அவர்கள் எல்லோரும் தங்களை ஒற்றுமையாக காட்டிக்கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அதுதான் அவர்களுடைய பலம். அவர்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியதற்கு ஆங்கிலேயர்களிடம் உள்ள ஒற்றுமையும் நம்மிடம் உள்ள வேற்றுமையும் ஒரு காரணமாக இருந்தது. அதனால தான் அவர் 2 லட்சம் ஒரு ஆங்கிலேயர்கள் தான் நம்ம ஒரு பல கோடி கணக்கில் இருந்த 20 கோடிக்கு மேலே உள்ள இந்தியர்களை அடிமைப்படுத்த அவர்களால் முடிந்தது. அதே மாதிரி தான் ஆங்கிலேயர்களிடம் உள்ள அதே மாதிரி தான் பிராமணர்களிடம் உள்ள பலமே என்னென்னா அவருடைய ஒற்றுமை தான். பழக்க வழக்கங்கள், உணவு முறையில் ஒற்றுமை. யாரும் மாமிசம் சாப்பிட்றது கிடையாது, யாருமே விவசாயம் பார்க்குறது கிடையாது, எல்லாருமே ஒரே தொழில். பார்த்திங்களா, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். எல்லாருமே ஒரே தொழில் தான். சமய சடங்கு, பூசாரி, அதாவது இந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கும். எல்லோரும் ஒரே தொழில் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே பூசாரியாக இருக்கல, சிலர் வேறு ஒரு தொழில் பார்த்துருக்கலாம். அதாவது அதெல்லாம் ஒரே ரிலேட்டடாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு தொழில் தான். அவங்க விவசாயம் பார்க்கல, அல்லது அவர்கள் செய்த தொழிலை வேறு யாருமே செய்யலை. அதுதான் அவருடைய ஒற்றுமை. அவர்கள் செய்த தொழிலை வேறு யாரும் செய்ய விடவில்லை, செய்ய அனுமதிக்கவில்லை. அவர்கள் செய்த தொழில் எல்லாமே இந்த சமய சடங்கு, அப்புறம் யாகம் செய்வது, பூசாரி வேலை, இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த மதத்தோடு தொடர்புடையது, வழிபாட்டோடு தொடர்புடையது. அப்படி அவங்க இந்த மாதிரி ஒற்றுமை மூலமாக தான் அவர்கள் இந்தியர்கள் அடிமைப்பட்டதுக்கு அவர்களுடைய ஒற்றுமையும் நம்முடைய வேற்றுமையும் தான் காரணம். நம்மிடம் உள்ள ஒரு இயல்பான வாழ்க்கையில் உள்ள வேற்றுமையும் தான் காரணமாக இருக்கிறது.